3352 ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் டேட்டா சயின்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். மற்ற பேப்பரை கம்பேர் பண்ணும்போது இந்த பேப்பர் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா இது நம்மளுக்கு ப்ரோக்ராமும் வரும், ப்ராப்ளமும் வரும், தியரியும் வரும். ப்ராப்ளம் அப்படின்னா மேக்ஸ் ரிலேட்டட் மாதிரி ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா வரும். அதனால் இது கொஞ்சம் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். ஆனால் ஈஸியான சப்ஜெக்ட் தான். ஆனால் என்ன கொஞ்சம் வந்து ஹார்டாக வந்து இருக்கும், கொஞ்சம் வந்து அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும் மற்ற பேப்பரை கம்பேர் பண்ணும்போது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கான நோட்ஸ் வந்து நிறைய பேர்கிட்ட இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் டேட்டா சயின்ஸ் பற்றி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, நோட்ஸ் கொடுங்கன்னு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான ஃபுல் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் நோட்ஸ் 5 யூனிட்டுக்கானது, ப்ராப்ளம், ப்ரோக்ராம் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். அந்த நோட்ஸில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுக்கான PDF லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் 2 இருக்குது. அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரீவியஸ் இயர் பேப்பர் அப்படின்னு போட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பேன் கொஸ்டின் பேப்பர்னு, அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 3 லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம சேனல் இது மட்டும் கிடையாது, தேர்ட் செமஸ்டருக்கான எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோமே போட்டு விட்டுருக்கோம். ஃபஸ்ட் இயருக்கும் பார்த்திங்க அப்படின்னா போட்டு விட்டுருக்கோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். நோட்ஸ் யாருமே கொடுக்க மாட்டாங்க, நான் நோட்ஸ் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. யூனிட் வைஸ் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து பார்த்துரும். நான் கொடுக்குற கொஸ்டின் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேண்டேட்டரி, இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பேன். மேண்டேட்டரி அப்படிங்கிறது எல்லாருமே படிக்க வேண்டிய கொஸ்டின். அதனால் அதெல்லாம் பார்த்து கரெக்டாக படிச்சுக்கோங்க. ஆர்டர் வைஸாக தான் நான் கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு யூனிட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரேட்டரி ஆஃப் டேட்டா அனாலிசிஸ் ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. டேட்டா ப்ரிப்பரேஷனு, டேட்டா மைனிங் அண்ட் வேர் ஹவுசிங், இது மூணையும் கண்டிப்பாக எல்லாமே படிச்சாகணும். நான் ஸ்லோ லேர்னர் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக படிச்சாகணும். அப்புறம் டேட்டா சயின்ஸ் ப்ராசஸ் நான் ஏன் லாஸ்ட்டாக கொடுத்துருக்கேன்னா, இது வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் ஏன் லாஸ்ட்டாக கொடுத்துருக்கேன்னா, லாஸ்ட் 2 கொஸ்டின் பேப்பரில் இது கேட்டிருக்காங்க. நல்லா படிப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக இதே வந்து நல்லா பார்த்துட்டு போய்க்கோங்க. ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தியரி தான் கேட்பாங்க. செகண்ட் யூனிட்டை பொறுத்தளவு கம்பல்சரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராப்ளமாக தான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரப்போகுது. தியரியும் லைட்டாக பார்த்துக்கோங்க. நான் தியரியை வந்து ஃபுல்லாக வந்து ஒமிட் பண்ண சொல்ல, லைட்டாக வந்து பார்த்தா போதும். ஆனால் யூனிட் 2 பொறுத்தளவு இம்பார்ட்டன்ஸ் வந்து ப்ரோக்ராமுக்கு வந்து கொடுங்க. ப்ராப்ளம்க்கு வந்து கொடுங்க. ப்ரோக்ராம் வராது, ப்ராப்ளம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் யூனிட் பத்தில் வரும். இது பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைபிங் டேட்டா வித் டேபிள்ஸ் இருக்கும். இல்லை நிறைய டாபிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் கொடுக்குற நோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராப்ளமே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் குவான்டிடேட்டிவ் டேட்டா, அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கைட்லைன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். கைட்லைன்ஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிங் FDன்னு இருக்கும். ஃபவுண்டேஷன் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். அவுட்லேயர்ஸ், ரிலேட்டிவ் அண்ட் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் குவான்டிடேட்டிவ் டேட்டா, இது எல்லாமே கண்டிப்பாக படிச்சாகணும். எல்லாமே ப்ராப்ளமாக தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுக்கடுத்து வந்து கிராஃப்ஸ் ஃபார் குவான்டிடேட்டிவ் டேட்டா, இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இதையும் பார்த்துக்கோங்க. ஃப்ரீக்வன்சி பாலிகனு, அப்புறம் ஹிஸ்டோகிராம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்புறம் ஸ்டீம் அண்ட் லீஃபும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். அடுத்து இது ரெண்டையும் படிச்சிங்க அப்படின்னா இதையும் வந்து பார்த்துக்கோங்க. இதுவும் வந்து ப்ராப்ளம் தான். அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து, ஏன்னா நீங்கள் அதுலேயே நல்லா வந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து ஓரளவு பார்த்தா போதும். ஆனால் இதையும் பார்க்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷனு, அப்புறம் இன்டர் குவாட்ரிலேட்டர் ரேஞ்சுன்னு ஒன்று இருக்கும். அப்புறம் வந்து Z ஸ்கோர்ஸ்ன்னு இருக்கும். இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் யூனிட் 3 பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இன்டர்பிரேஷன் ஆஃப் R ஸ்கொயர் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அப்புறம் இந்த ஒரு ப்ரோக்ராமை எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸ்டாண்டர்ட் எரர் ஃபார் எஸ்டிமேட்னு இருக்கும். மேபி இது உங்களுக்கு நடத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நிறைய இதில் பார்த்தீங்கன்னா நடத்திருப்பாங்க. ஆனால் எங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவு இதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணல. அதனால தான் சொல்கிறேன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு 60 மார்க்கில் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 13 மார்க்கோட இந்த பார்ட் சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நல்லா கவனம் எடுத்து படிங்க. 4 ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இருக்கும், நல்லா படிச்சுக்கோங்க. ரிக்ரெஷன் அண்ட் லீஸ்ட் ஸ்கொயர் ரிக்ரெஷன், இதையும் படிச்சுக்கோங்க. இந்த 3 படிச்சாலே கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் மேக்ஸிமம் அட்டன் பண்ணிடலாம். ஆனால் இந்த கொஸ்டின் வரனால கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால ஆப்ஷனலாக இதையும் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கோங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோலரேஷன், இது வந்து சம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வரும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தேர்ட் யூனிட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்பிரேட்டட் R ஸ்கொயர் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு வந்து இதாக இருக்கும், தியரியாக இருக்கும். மற்ற எல்லாமே வந்து ப்ராப்ளம்ஸாக தான் பார்த்து கேட்டிருப்பாங்க. அப்புறம் யூனிட் 4 பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் 4 பொறுத்தளவு நம்ம தியரியும் எழுதணும், ப்ரோக்ராம்ஸ் எழுதணும். இதில் ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராது, ப்ரோக்ராம் எழுதணும். ப்ரோக்ராம் தான் ஃபுல்லாமே எழுதணும். இப்போ பைத்தான் ப்ரோக்ராமாக தான் பார்த்துருக்கும். சின்ன ப்ரோக்ராமாக தான் கொடுத்துருப்பாங்க. நம்பேரேஷன் நல்லா படிச்சுக்கோங்க. கம்பேரிஷன், மாஸ்க்கு, பூலியன் அரே நல்லா படிச்சுக்கோங்க. ஸ்ட்ரக்சர்ஸ் அரே, அப்புறம் ஹைரார்ஜிக்கல் இண்டெக்ஸிங், இது மூணையும் பார்த்தீங்கன்னா படிச்சிட்டனாலே கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒன்று அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆப்ஷனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேலோட்டமாக ப்ரோக்ராம் மட்டும் பார்த்துருப்போங்க. இது என்னென்னா பாண்டாஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும், டேட்டா மேனிபுலேஷன் வித் பாண்டாஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பாண்டாஸ் படிக்கலாம், ஆனால் பாண்டாஸ் வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும், ஈஸியாக வந்து ப்ரோக்ராம்லாம் புரியாது. அதனால தான் நம்பே அரேஸ், கம்பேரிஷன் இதெல்லாம் நான் வந்து இந்த ஃபுல்லாக அரே டாப்பிக்கை வந்து உங்களுக்கு படிக்க சொல்கிறேன். ஹைரார்ஜிக்கல் இண்டெக்ஸிங்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் தான், அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் யூனிட் 5 பொறுத்தளவு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரோக்ராம் பேஸ்டு மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், மேட் பிளாட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லைன் பிளாட், ஸ்கேட்டர் பிளாட் நல்லா பார்த்துக்கோங்க. ஜியோகிராஃபிக்கல் டேட்டா வித் பேஸ் மேப்பு, அப்புறம் விஷுவலைசேஷன் வித் சீபான், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. இது 2 கொஸ்டின் நல்ல ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அப்புறம் வந்து டென்சிட்டி அண்டு கான்டோர் பிளாட் அப்படின்னு ஒன்று இருக்கும், இதுவும் இம்பார்ட்டண்டான கொஸ்டின். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்னதாக இருக்கும். ஹிஸ்டோகிராமு, லெஜெண்ட்டு, 3 டைமென்ஷனல் பிளாட், இது எல்லாமே சின்ன கொஸ்டினாக இருக்கும்.
இதுவும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கொஸ்டினாக இருக்கும், இதுவும் சின்ன சின்ன கொஸ்டினாக தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். இது ரெண்டுமே வந்து சின்ன சின்னதாக இருக்கும். என்னமோ வந்து 2 மார்க் படிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்தளவு சின்னதாக தான் இருக்கும். சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். இதையும் பார்த்துட்டு போய்க்கோங்க. இதுக்கான நோட்ஸு அப்புறம் எல்லாமே நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எல்லா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக எல்லா கொஸ்டினுமே நான் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னும் வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு கொஸ்டின் வேணும், அரியருக்கு வேணும் அப்படின்னாலும் கேளுங்க. தாராளமாக நான் நோட்ஸும் கொடுக்குறேன். உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன். கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.